கோவை யானைக்கட்டியில் காயத்துடன் சுற்றித் திரியும் 8 வயது காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்க முதல் முறையாக முத்து என்கிற அரிசிராஜா கும்கி யானை களமிறக்கப்பட்டுள்ளது. இந்த அரிசிராஜா யானை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2019ஆம் ஆண்டு வீடுகளை சேதப்படுத்தி உள்ளே இருந்த அரிசியை உட்கொண்டு வந்ததால் பொதுமக்கள் இந்த யானையை அரிசிராஜா என்று அழைக்க தொடங்கினர். தொடர்ந்து இந்த அரிசிராஜா யானை தாக்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து இந்த யானையை கூண்டில் அடைக்க உத்தரவிடப்பட்டு 5 நாட்கள் போராட்டத்திற்கு பின்பு கும்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் பிடித்து கூண்டில் அடைத்தனர். 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிடிக்கப்பட்ட அரிசிராஜா யானைக்கு 9 மாதங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் பின்னரே யானையின் பெயரை அரிசிராஜா என்பதிலிருந்து முத்து என்று மாற்றிய வனத்துறையினர் கும்கி யானைக்கு உரிய பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். கோவை ஆனைக்கட்டியில் வாயில் காயத்துடன் சுற்றித் திரியும் காட்டு யானையை பிடித்து சிகிச்சை அளிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் இதற்காக கலீம் என்ற கும்கி யானையுடன் அரிசிராஜா யானையும் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளது. கலீம் கும்கி யானையின் உதவியுடன் தான் அரிசிராஜாவை வனத்துறையினர் பிடித்த நிலையில் தற்போது அதே கலீம் யானையுடன் சேர்ந்து தனது முதல் ஆபரேஷனுக்காக அரிசிராஜா யானை களமிறக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் அதன் பாகன் ராஜ்குமார். 20 வயசு ஆகிருக்குதுங்க முத்துக்கு. அரிசிராஜான்னு பேருங்க, முத்துன்னு பேர் வச்சுக்கிறாங்க. எல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்குங்க. அதை வச்சு தான் தைரியமாக வந்திருக்கோங்க. இது பிடிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சிச்சு? கலீம் பிடிக்கும் போது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து? ஆமாம், கலீமாவே இது கொஞ்சம் அடிச்சிருக்குங்க. மயக்கத்துலேயும் கலீமாவே கொஞ்சம் எடுத்து பிடிச்சது தானுங்க. இப்போ எல்லாமே இதாகிங்க, எல்லாம் கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுக்கிறாங்க. அரிசிராஜாவிற்கு தொடர்ந்து பயிற்சி அளித்தால் கலீம் யானையை போன்று வனத்துறைக்கு பயன்படும் வகையிலான யானையாக மாற்ற முடியும் என கலீம் கும்கி யானையின் பாகன் மணி தெரிவித்தார். கலீம் பார்த்தா 57 வயசு, அதுக்கு 20 வயசு. இப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது வயசு ரொம்ப சின்ன வயசு, இளம் வயசு. இப்போ இருந்து அதை ட்ரைனிங் பண்ணதான் வருங்காலத்துக்கு அது நல்லா படிக்க வரும். இந்த கலீம் யானை மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய முயற்சி வேணும், யானை பாகனுடைய முயற்சி கன்ஃபார்மாக வேணும். அவங்க இருந்தால் தான் அந்த கலீம் மரம் மறுபடியும் கொண்டு வர முடியும். இந்த ஆபரேஷனில் அரிசிராஜா யானையின் செயல்பாட்டை அடிப்படையாக வைத்தே அடுத்தடுத்து காட்டு யானைகளை பிடிக்கவும் அவற்றை விரட்டவும் இந்த யானையை பயன்படுத்துவது குறித்து முடிவெடுக்க வனத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி.